கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். எனது அருமை ரெட்ரோ ஆன்மீகம் பக்தி சேனலுக்காக உங்களை வணங்கி வரவேற்கின்றோம். 2026 புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளுடைய சேனலில் உலகெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள், பக்தகுடி மெய்யன்பர்கள், 12 ராசியினர்கள், அதாவது 27 நட்சத்திரம், 12 ராசியை அடிப்படையாக கொண்ட மனிதர்கள், ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த 2026 புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது? சந்திரனை ஆட்சி வீடாக கொண்ட கடகராசி, காலபுருஷம் கால சக்கரத்திற்கு 4வது வீடு. கடகம் கெட்டால் எல்லாம் கெடும். பூமி பிறந்ததே கடகராசியில் தான் பூமியே பிறந்தது. கன்னியா ராசியில் தான் அம்பாள் உயிரினங்களை எல்லாம் சிருஷ்டி செய்தாள். கடகராசிக்கு உரிய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம், ஆட்சி வீடு. கடகராசிக்கு 2ஆம் இடம் சூரியன், சிம்மம். சூரியனுடைய நட்சத்திரமாகிய கார்த்திகை நட்சத்திரத்தில் ரிஷபராசியில் இந்த ஆண்டு புத்தாண்டு பிறக்கிறது. 2026 புத்தாண்டு பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு ரெட்ரோ ஆன்மீகம் சேனல் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. இந்த ஆண்டு முழுவதும் எப்படி சொல்கிறீங்க? கடகத்துக்கு 6வது வீட்டில் 4 கிரகங்கள், 2 6இல். நல்லா கவனிச்சுக்கணும். இந்த ஆண்டு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான், 12ஆம் இடத்தில் குரு, 2இல் கேது, 8ஆம் இடத்துல ராகு. ராகு கேதை தவிர்த்து மற்ற பிளானட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பெரிய அளவு பெரிய பாதிப்பை கொடுக்க போகிறது இல்லை. எனது அருமை கடகராசி அன்பர்களே, சந்திரனுடைய ஆட்சி பெற்ற இந்த வீட்டில் 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் யார் என்றால் சூரிய பகவான் தான். அவருடைய ஸ்டாரில் உங்களுக்கு இந்த ஆண்டு பிறக்கிறது இல்லை, லாபஸ்தானத்தில் பிறக்குது. அதுவும் உங்கள் ராசிநாதன் உச்சமடைகிற ராசியில் இந்த ஆண்டு பிறப்பது மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். பெரிய குழப்பமெல்லாம் வேண்டாம். 9இல் இருந்த சனி இந்த சந்திரனை 11இல் பார்க்கிறார். தெய்வீக மேலோங்கும். எதை செய்தாலும் முதலில் கடவுள் வழிபாட்டோடு ஒரு நாளை துவக்குங்கள். முதலில் கர்மகாரகன் கால சக்கரத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறனால கோவிலில் போய் ஒரு விளக்கு ஏற்றுங்க. கோவிலில் ஒரு விளக்கு, கோவிலில் போய் விளக்கு ஏற்ற இடத்துல ஒரு 10 தீப்பெட்டி வைங்க, ஒரு 25-30 திரி பாக்கெட்டு ஒரு வைங்க, அவ்வளோதான். இதை மாத்திரம் பண்ணுங்க. கோவிலில் தீபம் முதலில் ஏற்றுவதற்கு, திருப்பணி வேலைகள் செய்வதற்கு துவக்கமாக இருக்கிறது. உங்களை வைத்துக்கொண்டு யாரோ ஒருவர் மிகப்பெரிய அளவில் உங்களிடத்தில் பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். கடகம் செல்வம் புரளக்கூடிய காலமாக அமையப் போகிறது. 2 குடையவன் 11ஆம் இடத்தில் அப்படி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆண்டில் உங்களுடைய ஃபோக்கஸ் அண்ட் ஃபெய்த், உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு நிலை தான் இருக்கும். கடகராசிக்கு 3ஆம் வீட்டில் இந்த ஆண்டின் லக்னம் பிறக்கிறது. 1/1/2026 அதிகாலை 12 மணி அப்படி வைத்து கொண்டால் கன்னியா லக்னம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறக்குது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த சந்திரன் அஸ்த நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு 3 மாற்றங்கள், முன்னேற்றங்கள், வெற்றிகள், தைரிய, வீரிய, விஜய ஸ்தானாதிபதி 3 குடையவன் அவன் போய் என்ன பண்ணுறான், நட்சத்திரத்தில் நிற்கிற போது உங்களுக்கு 11ஆம் இடம் உங்கள் 1, 3, 11. அப்போ எப்படி இருக்கும்? சிறப்பாக இருக்கும். பொதுவாக டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட துறை, பிரிண்டிங் டெக்னாலஜி துறை, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் பிறந்த ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா இது சேர்ந்து நல்ல நன்மைகளை அள்ளி கொடுக்கும். பிறந்த ஜாதகம் சுமாராக இருக்குது அப்படின்னா ஐயா பின்னால் பரிகாரம்லாம் சொல்லுவேன். இது நல்லது தான் தரும், சப்போர்ட் பண்ணும். பட் உங்களுக்கு சில பேர் சொல்லுவீங்க, நீங்களும் வருஷம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க, எங்களுக்கு நல்லது இல்லைன்னா தொடர் ஒரு 17 வருஷம் 20 வருஷம் ஏதாவது மோசமான தசாபுத்தி ஒருத்தருக்கு நடந்தாருன்னா அவருக்கு நாங்கள் இந்த நல்ல பலன்லாம் எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும்.
அவ்வளோ தூரம் பெருசாக தெரியாது. கடகராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன், 2 கூடையவன் 6இல். பொருளாதாரங்கள் நல்லா இருக்கும். அப்போ பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். 2 கூடையவன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ எப்படி இருக்கும்? நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல உழைப்பு, முன்னேற்றங்கள் உண்டாகும். அது தெய்வீகம். காலபுருஷத்துக்கு 9ஆம் இடம் தனுசு ராசியில் சூரியன் உட்கார்ந்து இந்த வருஷம் ஆரம்பிக்கிறார். எப்படி இருக்கும்? கடகத்துக்கு 2 கூடியவன் 6ல் போய் இருந்தார்னா நட்பு வீட்டில் உட்கார்றார், குரு வீட்டில். சிவராஜ யோகம் போல் இருக்கும். குருவும் பார்க்குறார், செவ்வாயும் அங்கேயே இருக்கிறார். உங்களுக்கு யோகாதிபதி எங்கே இருக்கிறார்? உங்களுக்கு 5, 10 கூடியவன் ஆகியவன் 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கான். தொழிலில் பிரச்சனை வராது, உத்தியோகத்தில் பிரச்சனை வராது. சுக்கிரன் கடகத்துக்கு சுகஸ்தானாதிபதி, 4 கூடிய 6. தாய்க்கு வைத்திய செலவு வரும், ஆனால் நோய் நீங்கும். வீடு கட்ட கடனை வாங்கி ஒரு வீடு கட்டலாம், அதுவும் யோகத்தை கொடுக்கும். பூர்வ புண்ணியத்தில் நல்லது நடக்கும். அங்கே ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். குழந்தைகளுக்கு பொறுத்தளவில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த இடையூறுகள் எல்லாம் நீங்கும். நல்லா கவனிக்கணும். கடகத்துக்கு 12ல் இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ விரைய குரு, பாக்கியாதிபதி 6, 9 கூடியவன் குரு 12ல் போயிருக்கிறார். குடும்பத்தில் மெடிக்கல் எக்ஸ்பென்சன்ஸ்லாம் வரும். கடனை வாங்கி கடனை அடைக்கும்படியான சூழலாம் அமையும். ஆனால் அதவே பாசிட்டிவாக மாற்றிக்கலாம். சனி சனி வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. சனி உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ கடகத்திற்கு 3, 6ஆம் வீட்டில் சனியின் பார்வை இருப்பதினால் அதை சுபகர்மாவாக மாத்திரையும் நல்லது. சர்வீஸ் பண்ணுங்கள், கோயிலில் உழவார பணி பண்ணுங்கள், உங்கள் நாலேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீயாக பேங்க் போங்க. அங்கே எழுத படிக்க தெரியாத வேணா இருந்தானா ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுங்க. ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க, முடிச்சுட்டு வாங்க. அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம், உங்கள் கடகத்துக்கு 3ஆம் இடம், சனி 7ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போ என்ன ஆகும்? 6, 3. சகோதரன் கஷ்டப்பட்டான்னா, சகோதரனுக்கு உடம்பு முடியலைன்னா, நண்பர்களுக்கு உடம்பு முடியலைன்னா, நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறவங்களுக்கு ஒரு மருந்து மாத்திரை கிடைக்கலன்னா, கண்ணுக்கு சூரியனை சனி பார்க்குறார். கண்ணுக்கு கண்ணாடி போட முடியாத, வைத்தியம் பண்ண முடியாமல் இருந்தால் உதவி பண்ணுங்க. சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆண்டு தான் இது கடகத்துக்கு. கண் மருத்துவ முகாம் நடத்துகிறாங்களா, கூட போய் ஒரு அட்டாண்டர் மாதிரி வேலை பாருங்கள். அவங்கள பரிவாக கூட்டிகிட்டு வாங்க, அதுவும் சர்வீஸ் தான். அதனால் ஒரு நீர்ப்பந்தல் அமைச்சு கொடுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். கோவிலில் போங்க, திருவாசக முற்றோதல் நடத்துதா, உதவி பண்ணுங்க, கூட இருந்து 4 பாட்டை படிங்க. தெய்வீகத்தோட, சர்வீஸ் ஓரியன்ட்டோட சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும், கடினமாக உழைக்கின்றவர்களுக்கு, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள், மகான்கள், ஜீவ சமாதிகளை போய் நீங்கள் தொடுகின்ற பொழுது, போய பிழையும் புகுவான் நின்றனவும் தீயனில் தூசாகும் என்று ஆழ்வார்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கடகராசி அன்பர்கள், நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா, ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய சக்தி மண்டலங்கள், அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அங்காளேஸ்வரி கோயில், காவிரி ஆற்றங்கரையில் இருக்க கோயில், நதி ஓடுற இடத்துல போங்க, அழகாக சாமியை கும்பிடுங்க. அமாவாசை தோறும் இந்த வழிபாடை செய்யுங்க. ஏன்னா 8ல் ராகு, இறந்தவர்களுக்கு உணவு கொடுங்க, தர்ப்பணம் பண்ணுங்க, இதெல்லாம் செய்யுங்க. பண்ணும்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும். 2ல் கேது, பொருளாதாரத்தில் பிரச்சனை, பேச வேண்டிய நேரத்தில் பேச முடியாமல் போகத்தான் செய்யும். அதனால் அருகம்புல் ஜூஸ் குடிங்க, அருகம்புல் சாறு எடுத்து தண்ணீரில் கலந்து குளியுங்க. மலை மேலே வளைஞ்சு போகக்கூடிய மலையடிவார பாதையில் மேலே இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போய் வாருங்கள். வாழ்க்கை கண்டிப்பாக வெற்றி உண்டாகும். புத்தாண்டு சூப்பர் டூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம்.